விண்டோஸ் ஒன்று சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் 2019 கேட்கப்பட்ட அந்த கேள்விகளுக்கு வந்து நம்ம டீட்டெயில் ஆன்சர் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்திங்க அப்படின்னா நம்ம பொது அறிவுக்கான ஆன்சர் வந்து பார்த்துருப்போம். இப்போ பார்ட் 2ஆக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசனிங் பகுதி மேக்ஸ் பகுதிக்கான டீட்டெயில் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், ஜிகே மட்டும் இப்போ பார்த்துக்கலாமா, மேக்ஸ் கொஷனுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போகிறேன், பார்ட் 2ஆக போகிறேன்னு சொன்னேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம பார்க்குறது பார்ட் 2. கண்டிப்பாக இப்போ 2024 வரக்கூடிய டைப்பிஸ்ட்டு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், கேஷியர், டெலிஃபோன் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்குமே சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட ஒரு புதிய யூடியூப் சேனல். மறக்காமல் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டனில் ஆல் அப்படின்றத செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பார்க்கலாம். ஸோ பழைய பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஷின் தான் மொத்தமாகவே ஜென்ரல் நாலேஜ் கேட்டாங்க. ஆனால் இப்போ வந்து ஜென்ரல் நாலேஜ் வந்து 75 கொஷின். இந்த 50 கொஷினுக்கு எத்தனை மேக்ஸ் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பாருங்கள். நான் கடைசியாக உங்களுக்கு சொல்கிறேன் எத்தனை கொஷின் கேட்டாங்கன்னு. எப்படிலாம் கேட்டிருக்கான்னு பாருங்கள். இது வந்து டிகிரி, அதாவது ஒரு டிகிரி, யூஜி டிகிரி பட்டப்படிப்பு தரம் என்பதனால மேக்ஸ் கொஷினே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக கேட்டுற மாதிரி தெரியுது, ரைட்டா? ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். பட் பேசிக்காக டிஎன்பிசி குரூப் 4 வேறு ஏதாவது நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்குமே ரொம்ப சிம்பிளாலாம் கேட்பாங்களா, அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஸோ அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்குது, டஃப்பாக தான் இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, டஃப்னு சொல்ல முடியாது, இதில் ஈஸி தான். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு ஈஸி தான், புதுசாக படிக்கிறவங்களுக்கு ரொம்ப வளவலன்னு ரொம்ப லென்த்தியாக போடுற மாதிரி இருக்குது, ரைட்டா? சரி, ஓகே. முதல் கேள்வி பாருங்கள். 55வது கொஸ்டின் வந்து மேக்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1500 ஆக அதிகரித்து பின்னர் அது புதிய மக்கள் தொகை 12% குறைந்தது. 1500 மக்கள் தொகை கூடுவதற்கு முன்னர் இருந்ததை விட தற்போது 60 பேர் நகரத்தில் குறைவாக இருக்கிறார்கள். அந்த நகரத்தில் இருந்த மக்கள் தொகை எவ்வளவு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க, ரைட்டா? ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு வந்து புரியும், ரைட்டா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மக்கள் தொகை இருக்குது, அது எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியாது, ரைட்டா? ஒரு நகரத்தில் மக்கள் தொகை இருக்குது, அது எக்ஸ்னு வச்சுக்கலாம், ரைட்டா? 1500 அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மக்கள் தொகை வந்து 1500 வந்து அதிகரிக்குது, 1500 அதிகரிக்குது. இது ஒரு டைம் பீரியடில் 1500 அதிகரிச்சிருச்சு, ரைட்டா? இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, இதுலேருந்து ஒரு 12% வந்து குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட மக்கள் தொகை வைக்கிறாங்க, அதுலேருந்து ப்ளஸ் 1500 இன்க்ரீஸ் ஆகுது, ரைட்டா? அதுக்கப்புறம் ஒரு 12% குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ 12% குறையும் போது எவ்வளோ இருக்கும் மக்கள் தொகை அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இதுதான் மக்கள் தொகை எண்ணிக்கை, இந்த எக்ஸ்ன்றதை எக்ஸாவே அப்படியே வச்சுக்கோங்க, ரைட்டா? சரி, இப்போ என்ன மக்கள் தொகை இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் 1500 12%, 12%, 12/100, 12/100 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போடுவோம், ரைட்டா? 12/100 அப்படின்னு சொல்லி நாம் போடுவோம். இது வந்து 12% வந்து குறையிறது, அந்த 12% அப்படின்றது இதுதான், ரைட்டா? இப்போ இந்த வேல்யூவை என்ன பண்ணோம், இந்த தான் மக்கள் தொகைன்னு சொல்லணும் இல்லையா? ஒரு புதுசாக 1500 கூட்டினதுக்கப்புறம் இதுலேருந்து கழிக்கணும், ஏன்னா 12% குறைஞ்சிருக்கு, இதுதான் 12%. இதை வந்து மைனஸ் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1500, இதுதான் வந்து 1500 இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் மக்கள் தொகை, இதுலேருந்து 12% குறையுது, அதுதான் வந்து எக்ஸ் ப்ளஸ் 1500 இன்ட்டு 12/100 அப்படின்றத வருது, ரைட்டா? சரி, இப்போ ரெண்டுத்துலையும் என்ன சார் காமனாக இருக்குன்னா, இந்த எக்ஸ் ப்ளஸ் 1500 எக்ஸ் ப்ளஸ் 1500ன்றது காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க, ரைட்டா? ரெண்டு டேர்ம்லேயும் அது காமனாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருங்க. இப்போ மீதி என்ன இருக்குன்னா, இந்த இதில் 1 இருக்கும், இந்த இடத்துல இதை எடுத்துட்டோம் இல்லையா, அந்த 12/100 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ 1 மைனஸ் 12/100 அப்படின்னா நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல 100 மைனஸ் 12 வரும், 100ல் 12 போச்சுன்னா 88, அப்போ 88/100 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அதாவது என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க, ரைட்டா? எக்ஸ் ப்ளஸ் 1500 இன்ட்டு இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறேன், 88/100, 88/100 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்குது, ரைட்டா? சரி, இதை கூட நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும், ரைட்டா? இதை கூட நம்மளால் சிம்பிளிஃபை வந்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் 88ன்றது என்ன பண்ணலாம்னா, இங்கே டிவைட் பை 100 இருக்கா, அப்போ நம்ம வந்து இது வந்து 0.88 அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து 1500, இது வந்து நீங்கள் 88/100 இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1320 வரும், ஏன்னா 2 0 கேன்சல் ஆயிரும், 15 × 88 வரும், 15 × 88 போட்டிங்கன்னா 1320 வரும், ரைட்டா? ஸோ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், இந்த ஸ்டெப்பை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன், ரைட்டா? பாருங்க, எக்ஸு அதை வந்து 88 இருந்துச்சுல, அதை 2 புள்ளி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்து
அதாவது 0.88 88 சொல்லக்கூடாது, 0.88 தான் சொல்லணும் மேத்தமெட்டிக்கலாக. ரைட்டா, புள்ளி வச்சதுக்கப்புறம் அதை சேர்த்து படிக்கக்கூடாது. 1320 அதை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதை அந்த 1588 டிவைடட் பை 100 போட்டோம்னா 1320 அப்படின்னு சொல்லி எனக்கு கிடைக்கும். ரைட்டா, சரி, இந்த மக்கள் தொகை இருக்கு இல்லையா, இது எதுக்கு ஈக்குவல்னா ஒட்டுமொத்த மக்கள் தொகை என்ன இருந்துச்சோ அதுலேருந்து 60 பேர் கம்மியாக இருக்காங்களாம் இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம். ரைட்டா, அப்போ எதுக்கு ஈக்குவல்? இது ஒட்டுமொத்த மக்கள் தொகை நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தெரியாதனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். இதுலேருந்து 60 பேர் வந்து கம்மியாக இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 60 பேர் நகரத்தில் குறைவாக இருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் பண்ணிக்கலாம். ரைட்டா, இப்போ எக்ஸ் மைனஸ் 60 அப்படின்னு சொல்லி நம்ம போட்டாச்சு. இதை சால்வ் பண்ணணும். இப்போ என்ன பண்ணலாம்னா எக்ஸெல்லாம் ஒரு பக்கமும் நம்பர்லாம் ஒரு பக்கமாக எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ எக்ஸ்ன்னு இருக்கா, எக்ஸு மைனஸ் 0.88 எக்ஸு ஈக்குவல் டு இந்த மைனஸ் 60 இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிருங்க. அப்போ வந்து 1320 ப்ளஸ் 60 போட்டிங்கன்னா 80 வந்துடும். ரைட்டா, 1380 அப்படின்னு சொல்லி வரும். இப்போ எக்ஸ்னா ஒரு எக்ஸுக்குன்னு அர்த்தம். ஒரு எக்ஸில் இந்த 0.88 போச்சுன்னா மீதி எவ்வளோக்குன்னா 0.12 எக்ஸ் இருக்கும். 1380. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஏன்னா நகரத்தின் மக்கள் தொகை தான் நமக்கு வேணும். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம தெரியாதனால அன்னோன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1380 டிவைட் பை 0.12 வருது. இதை வந்து டெசிமல்லையும் வகுக்கலாம். ஆனால் டெசிமலில் வகுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணோன்னா மேலேயும் கீழே வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ வெறும் 12 வந்துடும். ரைட்டா, இதையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்குவாங்க. அப்போ அந்த புள்ளி வந்து போயிடும். இதையும் வந்து நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். ரைட்டா, ஸோ அப்படி பண்ணும்போது இது வெறும் நம்ம 12ன்னு எடுத்துக்கலாம். அப்போ 1380 கிடச்சில, இது வகுத்தல் 12 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 115 கிடைக்கும். 115 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே நான் வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணி 100ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அப்போ வந்து இதை வந்து 100ஆல் மல்டிபிள் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ நான் 0.12 தான் நான் 12ன்னு எடுத்துக்கிட்டேன் இல்லையா. அப்போ இது வந்து 2 0 மல்டிபிள் பண்ண 100ஆல் மல்டிபிள் பண்ணால் இங்கே 2 0 வரும். அப்போ 1 10 100 1000 10000. அப்போ 11500ன்னு வருது. 11500 இதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டில் அந்த நகரத்தின் மக்கள் தொகை வந்து 11500ன்னு இருப்பாங்க. ரைட்டா, 11500 இருப்பாங்க. கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போதும். இந்த பேப்பரில் நீங்கள் அப்படியே சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரியும். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா? பாருங்கள், 11500. சரி, அடுத்தது பாருங்கள். ஒரு சமுதாயத்தில் 28% வந்து தமிழ் பேசும் மக்களும் 7% தெலுங்கு பேசும் மக்களும் மற்றும் 5% தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்களும் இருக்கிறார்கள். தமிழோ அல்லது தெலுங்கு பேசாத மக்களின் சதவீதம் எவ்வளோ அப்படின்றாங்க. நம்ம வென் டயக்ராம் போடும்போது 10ஆம் வகுப்பில் அந்த மாதிரி வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ அப்போ தான் தெரியும். ஸோ மொத்தமாக பேசுகிறவங்க 100%, ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க 100% இருப்பாங்க. ரைட்டா, தமிழ் பேசுகிறவங்க, இது தமிழ் பேசுகிறவங்க 28%, தெலுங்கு பேசுகிறவங்க 7%, தமிழ் மற்றும் தெலுங்கு பேசுகிறவங்க 5%. ரைட்டா, இதெல்லாம் பர்சன்டேஜ் போட்டுக்கோங்க. ரைட்டா, இது பர்சன்டேஜ். இப்போ இவங்க நம்மளை என்ன கேட்குறாங்க அப்படின்னா தமிழோ அல்லது தெலுங்கோ பேசாத மக்கள் எவ்வளோ பண்ணுறாங்க. அப்போ அந்த 100%லேருந்து நம்ம இதை வந்து கழிக்கணும். ரைட்டா, இப்போ ஃபஸ்ட்டு வந்து தமிழ் பேசுகிறது தெலுங்கு பேசுகிறவங்க ரெண்டும் பேசுகிறவங்க எவ்வளோன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து 100லேருந்து கழிக்க முடியும் இல்லையா. அப்போ இந்த மாதிரி இன்டர்செக்ஷனில் ரெண்டும் பேசுகிறவங்க 5ன்னு வந்துச்சுன்னா இதை வந்து நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கணும் இந்த பக்கங்கிறத. அப்போ 28லேருந்து 5 கழிச்சிருங்க. 28ல் 5 போச்சுன்னா 23ன்னு வரும். இது தமிழ் மட்டும் பேசுகிறவங்க 23. தெலுங்கு மட்டும் பேசுகிறவங்க அப்போ 7 இருக்கா, 7ல் இந்த 5 கழிச்சிருங்க. அப்போ 7 5 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். இது தெலுங்கு மட்டும் பேசுகிறவங்க. இந்த 5ன்றவங்க தெலுங்கும் பேசுவாங்க தமிழும் பேசுவாங்க. அப்போ இந்த 2 லாங்குவேஜும் பேசுகிறவங்க எத்தனை பேர் அப்படின்னா ஒரு 23. இது 23 தமிழ் மட்டும் பேசுகிறவங்க, ரெண்டும் பேசுகிறவங்க 5, தெலுங்கு மட்டும் பேசுகிறவங்க 2. அப்போ கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23 இது 25 30. அப்போ 30% வந்து தமிழ் பேசுகிறாங்க, தெலுங்கு பேசுகிறாங்க, ரெண்டும் பேசுகிறாங்க. அப்போ மீதி இருக்கிறவங்க தான் நம்மளை கேட்குறாங்க. ரெண்டும் பேசாதவங்க தான் மீதி இருக்கிறவங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 100 அப்படின்னா இந்த 100லேருந்து 30 கழிச்சிட்டிங்கன்னா 70% கிடைக்கும். அப்போ அந்த 70% வந்து தமிழும் பேச மாட்டாங்க, தெலுங்கும் பேச மாட்டாங்க, ரெண்டும் பேச மாட்டாங்க. அது பேசாதவங்க, தமிழ் தெலுங்கு பேசாதவர்கள். நம்மளை பேசாதவர்கள் தானே கேட்குறாங்க. பேசாத மக்களின் சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 70% இருப்பாங்க பேசாதவங்க. ரைட்டா, ஸோ அப்போ இதுவும் வந்து பி ஆப்ஷன் வரும். பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து பாருங்கள், மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஏ என்ற புகைவண்டி மும்பையிலிருந்து டெல்லிக்கு மாலை 6 மணிக்கு கிளம்புகிறது. மணிக்கு 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் பி என்ற ஒரு புகைவண்டி மும்பையிலிருந்து டெல்லிக்கு இரவு 9 மணிக்கு கிளம்புகிறது. ரைட்டா, இது வந்து 6 மணிக்கு கிளம்புது, மாலை 6 மணிக்கு கிளம்புது.
இதுவும் பிஎம் தான், இதுவும் வந்து பிஎம் சொல்லுவோம், நைட்டு 9 மணிக்கு கிளம்புது. சின்ற புகைவண்டி டெல்லியிலேருந்து ஆப்போசிட்டில், இது மும்பையிலேருந்து டெல்லிக்கு, நல்லா பார்த்துக்கோங்க, மும்பையிலேருந்து டெல்லிக்கு, இது வந்து டெல்லியிலேருந்து மும்பைக்கு, இது வந்து 9 மணிக்கு வந்து கிளம்புகிறதுன்றாங்க. இப்போ டெல்லிக்கு மும்பைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் என்னென்னா 1260 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க. இந்த 3 வண்டிகளும் மும்பை மற்றும் டெல்லிக்கு இடையே ஒரே இடத்தில் சந்தித்தால் சி என்ற வண்டியின் வேகம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஒரே இடத்துல சந்திக்குதான், ரைட்டா? அப்போ சியோட வேகம் என்ன, அந்த ஸ்பீடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இதுக்கு வந்து 60 கிலோமீட்டர் சொல்லிட்டான், ஏக்கு 60, பிக்கு 90, ஆனால் சிக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் வருது அப்படின்றத சொல்லலை, அதை நாம் தான் கண்டுபிடிக்கணும், ரைட்டா? இது வந்து ஒரு பெரிய சம தான். ஸோ ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களாம் இந்த மாதிரி ரொம்ப லென்த்தியான சம்ஸ்லாம் படிப்பாங்க. பட் நம்ம ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கெலாம் இந்த மாதிரி டஃப்பான ஒரு கொஷின்லாம் கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் இவங்களாம் கேட்டுருக்காங்க, கோர்ட் எக்ஸாமில் கேட்குறாங்க, ரைட்டா? இந்த கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து மாற்றி தான் இருக்கும். ஒரு டைம் ஈஸியாக கேட்பாங்க, ஒரு டைம் டஃப்பாக கேட்பாங்க. சரி, ஓகே, நம்ம கொஸ்டினுக்கு வந்துடலாம். உங்களுக்கு புரியுறதுக்காக நான் வந்து சொல்கிறேன் பாருங்க. அதாவது மும்பை, இது டெல்லி, ரைட்டா? மும்பை டெல்லி மொத்த டிஸ்டன்ஸ் வந்து 1260, ரைட்டா? 1260. சரி, இப்போ நம்ம வந்து இது வந்து ஃபஸ்ட்டு ஏ போயிடுச்சு, அதுக்கப்புறம் ரெண்டாவதாக வந்து அதே மும்பையில் தான் போகுது, இது மும்பையிலேருந்து போகுது, இது பின்றது போகுது. நான் ஃபஸ்ட் ட்ரெயின் விட்டுவிட்டு செகண்ட் ட்ரெயினில் எடுத்துக்கிறேன். இன்னொரு சி வந்து டெல்லியிலேருந்து இப்படி ஆப்போசிட் வருது, இது இப்படி வருது, இது இப்படி போகுது, ரைட்டா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெயின் வந்து 60 கிலோமீட்டர், ரெண்டாவது இந்த ட்ரெயின் வந்து 90 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கும் செகண்ட் ட்ரெயினுக்கும் பார்த்தீங்கன்னா இது 6 மணிக்கு போகுது, அது 9 மணிக்கு போகுது. அப்போ 6 to 7, 7 to 8, 8 to 9, 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிடுச்சு. எது ஏன்ற ட்ரெயின் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கிளம்பிடுச்சு மும்பையிலேருந்து. அது எவ்வளோ தூரத்தில் போயிருக்கும் அப்படின்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னா 3 மணி நேரத்தில் அது எவ்வளோ போயிருக்கும்? 3 18, 180 கிலோமீட்டர் தூரத்தில் அது போயிருக்கும். 180 கிலோமீட்டர் தூரத்தில் அது போயிருக்கும். ஸோ பிக்கும் ஏக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா இப்போ கிளம்பும் போது 180 கிலோமீட்டர்னு இருக்குது. இதை ஸ்பீடை வச்சு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த கிலோமீட்டர், அந்த ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாருங்கள். இது 60 கிலோமீட்டர், அது 90 கிலோமீட்டர். அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ரைட்டா? அப்போ அந்த ஸ்பீடு எடுத்துக்கலாம், 30, அந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிட்டால் 30 கிலோமீட்டர். ஸ்பீடு அப்படின்னா என்ன தெரியுமா? டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவாங்க, டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் டிஃப்ரென்ஸ்னு 180ன்னு சொன்னேன், அதை இங்கே போடுங்க, 180ன்னு போட்டாச்சு, ரைட்டா? இப்போ இது வந்து டைம் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியாது. ரெண்டாவது ட்ரெயினுக்கு நமக்கு எப்போ போய் ரீச் ஆகணும்னு நமக்கு தெரியாது. டைமுன்றதை டீன்னு வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ணலாமா? இந்த டீ இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, ரைட்டா? இந்த 30 அந்த பக்கம் எடுத்துன்னு போங்க. ஸோ அந்த பக்கம் போனீங்கன்னா அது வகுத்தில் வந்துடுமா? இதை அடித்து பாருங்கள், 0 0 கேன்சலு, 5 5 6 18. அப்போ டைம் வந்து 6 hours அப்படின்னு சொல்லி கிடைக்குது. ஒரு 6 அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து 6 அப்படின்னு சொல்லி கிடைக்கிது. டைம் வந்து 6, ரைட்டா? இந்த 6ன்றது அப்படியே நம்ம மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேவா? ஒரு இடத்துல மைண்டில் வச்சுக்கோங்க, ரைட்டா? இப்போ என்ன பண்ணலான்னா அடுத்தது இன்னொரு ஸ்டெப்புக்கு வரணும் நம்ம. இப்போ சியோட வேகம் தான் நமக்கு வேணும். பி தான் வந்து செகண்டாக கிளம்புது, ஏன்னா அதே மும்பையிலேருந்து கிளம்புது. அது எவ்வளோ ஸ்பீடில் கிளம்புது? 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் கிளம்புது. இப்போ சியோட டிஸ்டன்ஸ் தெரியல, ஆனால் பியோட வேகம் என்ன அப்படின்னா அந்த சந்திக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது இல்லையா? அதாவது அந்த சின்ற ட்ரெயின் வந்து ஆப்போசிட்டில் வருது. அப்போ இந்த பியோட வேகத்தோட அந்த சியோட வேகத்தையும் நம்ம கூட்டோம்னா அது சந்திக்கிற அந்த ஸ்பீடு வந்து நம்ம ஆட் ஆகிக்கும், ரைட்டா? ஒருத்தர் வந்து ஒரு பக்கம் வந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாருன்னா எதிர் திசையில் ஒருத்தர் 5 கிலோமீட்டர் வரானா 2 பேரும் சந்திக்கிறது 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் சந்திப்பாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களும் ஆப்போசிட்டில் வராங்க இல்லையா? அதோட நம்ம ஆட் பண்ணிக்கணும், இதுதான் லாஜிக்கு. இப்போ பின்ற ட்ரெயின் வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. இது எக்ஸ்ன்ற அதை சின்ற மூணாவது ட்ரெயின் வந்து அதனோட வேகம் தெரியாது, அதை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், தெரியாததுனால எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், ரைட்டா? இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸ் பை டைம். இப்போ இது வந்து மும்பையிலேருந்து டெல்லிக்கு போதா? இப்போ இதுக்கான டிஸ்டன்ஸ், ஒட்டுமொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 1260, ரைட்டா? இப்போ இந்த டைமை தான் நான் கண்டுபிடிச்சேன், டைமை தான் 6ன்னு சொல்லி கண்டுபிடிச்சேன். இந்த அங்கே இருக்குது பாருங்கள், 6ன்னு கண்டுபிடிச்சின்னா அதை கீழே போட்டுக்கோங்க, இங்கே 6ன்னு போட்டுருங்க, இந்த 30 அடிச்சிருங்க 6. இப்போ 1260 பை 6ன்னு வருதா? இதை அடிச்சிருங்க, இதை அடித்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 210ன்னு கிடைக்கும். 210 அப்படின்னு கிடைக்குது. அதாவது என்னென்னா 90 + 90 + எக்ஸு
ஈக்குவல் டு 210 வருது. எக்ஸ்ன்றது தான் மூணாவது ட்ரெயினோட ஸ்பீடு. அது நமக்கு தெரியாதனால எக்ஸ்னு வச்சுருக்குறோம் ரைட்டா. அந்த எக்ஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 90 இந்த பக்கம் எட்டு வந்துடுங்க. அப்போ ப்ளஸ் 90 இந்த பக்கம் தான் -90 மாறும். அப்போ 210 - 90 210 - 90 அப்படின்னு சொல்லி கிடைக்கும் ரைட்டா. ஸோ இப்போ 210 - 90 ரைட்டா. ஸோ இது கழிச்சிருங்க. இப்போ கழிச்சு பாருங்கள். 210ல் 90 போச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா 11 போச்சுன்னா 2 1 120 வருதா, 120 வருது. அதாவது 210ல் 90 போச்சுன்னா 120 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போ மூணாவது ட்ரெயினோட வேகம் வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும் ரைட்டா. 120 கிலோமீட்டர் ஸ்பீடு இருக்கும் ரைட்டா. கொஞ்சம் பொறுமையாக போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். இதெல்லாம் நிறைய சமயம் இது மாதிரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் ரைட்டா. ஸோ 120 கரெக்டாக இருக்கா பார்க்கலாம். பாருங்க 120 km/h. ஸோ மூணாவது ட்ரெயினோட வேகம் என்னென்னா ரைட்டா 120 km/மணி. சரி, அடுத்தது. ஸோ இதெல்லாம் ஜிகே கணக்கு. நம்ம ஜிகே கொஷின் இதெல்லாம் நான் ஏற்கனவே வந்து உங்களுக்கு பார்ட் 1ல் நான் சொல்லிட்டேன் ரைட்டா. பார்க்காதவங்க வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு பார்த்துக்கோங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன் நம்ம யூடியூப் சேனலில். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்ட் இருக்கக்கூடிய வீடியோக்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுவும் வந்து மேக்ஸ் ரீசனிங் பாருங்கள். அமித்தின் தந்தையானவர் பில்லு என்பவரின் தந்தையின் மகனாவார். பில்லுக்கு சகோதரரோ அல்லது மகளோ இல்லை. அமித்துக்கும் பில்லுக்கும் இடையே உள்ள உறவு முறை என்ன அப்படின்றாங்க ரைட்டா. இவங்க சொன்ன அந்த கான்செப்ட்லாம் வச்சு நம்மளாம் வந்து ஒரு கெஸ் பண்ணி போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அமித்தின் தந்தையானவர், அமித்னு ஃபஸ்ட்டு போடுங்க. இது அமித் ரைட்டா. அமித்தோட தந்தையானவர் அவர் யாருன்னு தெரியல, தந்தையானவர் ரைட்டா. தந்தையானவர் பில்லு என்பவரின் தந்தையின் மகனாவார். பில்லு என்பவரின் தந்தையின் இன்னொருத்தன் பில்லுங்கிறான். இவன் தான் பில்லு ரைட்டா. இந்த பில்லோட தந்தை இவனுக்கு அப்பா. யாருக்கு? பில்லுக்கு தந்தையோட மகன் யார்? அவர் தான் இதுக்கு மகன் ரைட்டா. இவர் யாருன்னு சொல்லலை ரைட்டா. அதாவது பில்லுங்கிறான், பில்லோட தந்தைக்கு மகன் தான் இந்த அமித்தோட அப்பா அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் கீழே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பில்லுக்கு கூட பிறந்த அண்ணனும் இல்லை, தம்பியும் இல்லை, தங்கச்சியும் இல்லை, அக்காவும் இல்லைன்ட்டாங்க. சகோதரரோ மகளோ இல்லை. அப்போ இந்த தந்தைக்கு ஒரே ஒரு பையன் யார்? இந்த பில்லாக தான் இருப்பான். ஏன்னா கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, இவன் மட்டும்தான் மகன், ஒன்லி சன் மட்டும்தான். அப்போ இவன் யார்? பில்லு தான் இந்த தந்தை. அதாவது யார்? அமிதோட தந்தை ரைட்டா. இது யாருன்னு சொல்லலை, ஆனால் கடைசியில் இவர் தான் வருது. ஸோ இவர் தான் பில்லுன்னு வருது. அப்போ அமித்துக்கு பில்லுக்கு உறவு என்னென்னா, இது அப்பா, அமித்ன்றது மகன், அப்பா மகன் உறவு தான். ஸோ ஃபாதர் அண்டு சன் அப்படின்னு சொல்லி கிடைக்குது ரிலேஷன்ஷிப் ரைட்டா. ஸோ சி ஆப்ஷன் வருது. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு பிரதான சாலையில் 2 கார்கள் எதிரெதிர் திசையிலிருந்து 150 கிலோமீட்டர் தொலைவிலிருந்து கிளம்புகிறது. முதல் கார் 25 கிலோமீட்டர் சென்ற பின்னர் வலது பக்கம் திரும்பி 15 கிலோமீட்டர் செல்கிறது. பின்னர் அந்த கார் இடது பக்கம் திரும்பி 25 கிலோமீட்டர் செல்கிறது. பின்னர் அந்த கார் பிரதான சாலையை நோக்கி செல்கிறது. இதற்கிடையில் சிறு பொழுதின் காரணமாக மற்றொரு கார் பிரதான சாலையில் 35 கிலோமீட்டர் தூரம் வரை சென்றிருக்கிறது. தற்போது 2 கார்களுக்கிடையே உள்ள தூரம் என்ன? இவ்வளோ பெரிய கதை கொடுத்துருக்காங்க, ஆனால் ரொம்ப எளிமையாக இருக்கும் ரைட்டா. ஸோ இது வந்து நம்ம ஒவ்வொரு லைனாக படித்து அவங்க என்ன சொல்ல வராங்களோ அதை டைரெக்ஷனை போட்டு பார்த்தா ஈஸியாக வந்துடும் ரைட்டா. ஸோ அதனால் வந்து பெருசாக்குதுன்றது முக்கியம் இல்லை, சும்மா ரஃப் சீட்டில் நம்ம ஒர்க் பண்ணுவோம்ல அந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிரதான சாலையில் 2 கார்கள் எதிர் திசையில் கிளம்புகிறது ரைட். கோடு போட்டுக்கலாம். இங்கே ஒரு திசை, இங்கே ஒரு கார் இருக்குது, இங்கே ஒரு கார் கிளம்புது ரைட்டா. போட்டாச்சா? ரைட். இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு கார்னு வச்சுக்குவோம், இது ஏன்னு வச்சுக்கோ, ஒரு பேர் சும்மா ஒரு பேருக்கு, இது பின்னு வச்சுக்குவோம். 2 கார்கள் எதிர் திசை 150 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து கிளம்புகின்றன. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 150. மொத்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 150 கிலோமீட்டர்ஸ் ரைட்டா. மொத்த டிஸ்டன்ஸ். முதல் கார் அந்த ஏன்ற கார், அது முதல் கார்னே வச்சுக்கோங்க, ஏன்னு வச்சுக்கோங்க, 25 கிலோமீட்டர் வந்து போகுது ரைட்டா. அப்போ 25 கிலோமீட்டரு போயிடுச்சு. இங்கேருந்து 25 கிலோமீட்டரு இந்த ஃபஸ்ட்டு கார் போயிட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த திசையில் போகுது இல்லையா, 25 கிலோமீட்டர் சென்ற பின் வலது பக்கம் திரும்புது. வலது பக்கம்னா இப்படி போகும்போது இந்த கீழ்ப்பக்கம் தான் வலது பக்கமாக இருக்கும். ஸோ கீழ்ப்பக்கமாக திரும்பி என்ன பண்ணுதுன்னா, 25 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் வலது பக்கம் திரும்பி ஒரு 15 கிலோமீட்டர் போகுது. அப்போ இங்கே ஒரு 15 கிலோமீட்டர் போகுது. 15 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கார் இடது பக்கம் திரும்புது.
இடது பக்கம்னா இந்த பக்கம் மறுபடியும் இப்போ இந்த திசையில் அந்த ரோடு திசையிலே திரும்புது. இடது பக்கம் திரும்பி என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் ஒரு 25 கிலோமீட்டர் போகுது. மறுபடியும் ஒரு 25 கிலோமீட்டர் போகுது. இது 25 கிலோமீட்டர் போகுதுன்னா அப்போ அந்த டிஸ்டன்ஸ்லையுமே 25 கிலோமீட்டர் வந்திருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? சரி, 25 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா அந்த கார் பிரதான சாலையை நோக்கி செல்கிறது. இங்கே இருக்கு இல்லையா, அந்த சாலை பக்கமாக போகுது. மெயின் ரோட்டுக்கு டச் ஆகிறதுக்காக அது போகுது. அப்போ இது ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அப்போ இந்த கார் இந்த பிரதான சாலை எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா இங்கே ஒரு 25 கிலோமீட்ரு, இங்கே ஒரு 25 கிலோமீட்ரு, மொத்தமாக அது மொத்தமே அந்த பிரதான சாலையை 50 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ் தான் கடந்திருக்கு. இது 50 கிலோமீட்டர் தான் கடந்திருக்கு. ஒன்றாச்சா? ரைட்டு. அடுத்தது பிரதான சாலை நோக்கிது. இதற்கிடையில் சிறு பழுதின் காரணமாக மற்றொரு கார் பிரதான சாலையில் 35 கிலோமீட்டர் வருது. இந்த ரெண்டாவது கார் இருக்குல்ல பி, அது வெறும் 35 கிலோமீட்டர் தான் வந்திருக்கு. அது ஏதோ ரிப்பேர் ஆகி போச்சான். அப்போ இது ஒரு 35 கிலோமீட்டர் வந்திருக்கு. ரைட்டா? இப்போ ரெண்டு காருக்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க. இது 50 வந்துருச்சு, இது 50 வந்துருச்சு, இது 35 வந்துருச்சு. அப்போ இடைப்பட்ட தூரத்தை தான் கேட்குறாங்க. அப்படின்னா இந்த 50 இந்த 35 கழிச்சிட்டிங்கன்னா அந்த இரண்டு கார்களுக்கு உள்ள தூரமாகும். ரைட்டா? அப்போ 150ன்றது மொத்த டிஸ்டன்ஸ். இதில் இந்த 50 இந்த 50 இந்த 35 35 எவ்வளோ? 85. 50 35 85. ஸோ இந்த 85 கழிச்சிருங்க. ரைட்டா? அப்போ 150ல் 85 கழிச்சிருங்க. இப்போ இது 0 பக்கத்தில் பாரோ பண்ணிக்கலாம். 10 10ல் 5 போனால் 5, இங்கே 4ன்னு வரும். 4 8 போகாது, அப்போ 14. ஸோ 14ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு 6, அப்போ 65 கிலோமீட்டர். ரைட்டா? அப்போ இரண்டு கார்களுக்கு இடைப்பட்ட தூரம் எவ்வளோ? 65 கிலோமீட்டர். ஆப்ஷன் வரும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு கார் ஒரு 50 போயிடுச்சு, ரெண்டாவது கார் ஒரு 35 வந்துச்சு, ஒட்டு மொத்தமாக 150. இந்த 50 35 கழிச்சிட்டிங்கன்னா அந்த 150ல் மீதி வர்றது 65. அவ்வளோதான்ப்பா தூரம். இவ்வளோ தான் கான்செப்ட். ரைட்டா? ஸோ 65 கிலோமீட்டர் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்குது. ஆப்ஷன். ஸோ அடுத்தது, ரவி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்புகிறார். கிழக்கில் உள்ள அவரது வீட்டிலிருந்து அவர் கிளம்பி ஒரு குறுக்கு சாலைக்கு வருகிறார். இடதுபுறம் உள்ள ஒரு தியேட்டரில் சாலை முடிவடைகிறது. நேரே மருத்துவமனை இருக்கிறது. எந்த திசையில் பல்கலைக்கழகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? பாருங்கள், இதுவும் டைரெக்ஷன் மாதிரி நம்ம மேப் போட்டு தான் போகணும். இது மாதிரி நிறைய சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு மேப் போட்டுக்கலாம். இது கிழக்குக்கு ஆப்போசிட் வர்றது மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. ரவி பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்புகிறார். கிழக்கு தான் ஊடு இருக்குது, இதுதான் வீடு. ரைட்டா? இது ஹோம், வீடு. கிழக்குலேருந்து எந்த பக்கம் போய் ஆகணும்? வடக்கு பக்கமாக தான் போய் ஆகணும். இப்படி தான் ரோடு இருக்கும் இல்லை, 4 பக்கம் திசையில் இருக்குது. அவரது வீட்டிலேருந்து அவர் கிளம்பி ஒரு குறுக்கு சாலைக்கு குறுக்கு சாலைனா அந்த 4 சந்திக்குது, அந்த குறுக்கு சாலைக்கு வராரு. இடதுபுறம் உள்ள ஒரு தியேட்டரில் சாலை முடிவடைகிறது. இடதுபுறம் அப்படின்னா ஸோ இப்படி வரும்போது இதுதான் இடதுபுறம். அப்போ இந்த இடத்துல சினிமா தியேட்டர் இருக்குது, இந்த இடத்துல தியேட்டர் இருக்குது, இந்த இடத்துல தியேட்டர் இருக்குது. ரைட்டா? ரைட். தியேட்டர் இருக்குது. நேரே மருத்துவமனை இருக்குது. இவன் இந்த குறுக்கு சாலைக்கு வந்துட்டான். குறுக்கு சாலைனா அந்த 4 ரோடு வந்தான். இடது பக்கமாக சினிமா தியேட்டர் இருக்குது. அவனுக்கு நேராக என்ன இருக்குன்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குது. அப்போ யூனிவர்சிட்டி எங்கே இருக்கும்? நேராக ஹாஸ்பிட்டல் இருக்குது, இடது பக்கம் சினிமா தியேட்டர் இருக்குது. அப்போ இந்த பக்கத்தை அவங்க சொல்லலை. அதாவது இந்த கொஷினில் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு சொல்லலை. அப்போ கண்டிப்பாக சொல்லாத இடத்துல இங்கே தான் அவனுக்கு எங்கே இருக்கும்? அந்த யூனிவர்சிட்டி இருக்கும், அவனுடைய பல்கலைக்கழகம் இருக்கும். ஸோ கிழக்கு பக்கம் வீடு இருக்குது, நேர் ஆப்போசிட்டில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இடதுபுறம் சினிமா தியேட்டர் இருக்குது. கண்டிப்பாக வடக்கு பக்கமாக தான் அந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் இருக்கும். ரைட்டா? அப்போ இந்த கேள்விக்கு வடக்குன்னு வருதா? பாருங்க, நார்த், வடக்குன்னு போட்டிருக்காங்க. கரெக்டாக இருக்கா? வடக்கு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த கேள்வி 6 கூற்றுகளுடன் இருக்கிறது. இதெல்லாம் ரீசனிங் பகுதிப்பா. இந்த மாதிரி தான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக நிறைய குழப்பற மாதிரி கேட்பாங்க. கூற்றுகளுடன் இருக்கிறது. அதில் 3 கூற்றுகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியவும் அப்படின்றாங்க. ஸோ ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 146ன்னு கொடுத்துருக்காங்க. 146. ஒன்றுன்னா அனைத்து புத்தகங்களிலும் பக்கங்கள் இருக்குது, எல்லா புக்கிலுமே பேஜ் இருக்கும். அடுத்தது ஒரு சில கனமான பொருட்கள் புத்தகங்கள் போட்டிருக்காங்க. சில கனமான பொருட்களில் பக்கங்கள் உள்ளது. உதாரணத்துக்கு செங்கல், சதுரமாக்கிற எல்லா பொருளுமே பக்கங்கள் இருக்கும். ஆனால் இந்த அரசர்களுக்கும் பக்கங்களுக்கும் சம்மந்தம் இல்லை.
அரசர்களுக்கும் புத்தகங்களுக்கும் அனைத்து அரசர்களும் புத்தகங்கள்லாம் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அது இல்லை. அப்போ மீதி வந்து சில புத்தகங்கள் கனமானவை, இது வரலாம் ரைட்டா. ஆனால் வந்து இது ஆப்ஷனில் இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் ரைட்டா. அதாவது 1 1 4 6 அவனு கொடுத்துருக்கான். ஆனால் 1 1 4 5 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 1 4 5ன்னு ஆப்ஷனில் இல்லை. இங்கே பாருங்க, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை, இங்கேயும் இல்லை. அப்போ இந்த 5 நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா விடையில் எதுவுமே 5 மென்ஷன் பண்ணல. அடுத்ததாக வந்து வரக்கூடியது 1 4 சரி தான், 1 அதுக்கப்புறம் 6 தான் கொடுத்துருக்கான். ஸோ அப்போ வந்து டி ஆப்ஷன் தான் வரும் ரைட்டா. ஸோ டி ஆப்ஷன் தான் கரெக்டு. 1 4 6. ஸோ விடுபட்ட படங்கள் கண்டுபிடிக்க கேட்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 4 வகுப்பில் வருது. ஸோ கண்டிப்பாக வந்து விடுபட்ட படங்கள் அல்லது வந்து படத்தில் ஏதாவது வந்து நம்பர் கொடுத்துட்டு கண்டுபிடிக்கிறது, எத்தனை முக்கோணங்கள் இருக்குது, எத்தனை சதுரங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க ரைட்டா. ஸோ இது மாதிரிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நம்ம டெஸ்ட் பேட்சில் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் இலவசமாக மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்ம வினேஸ் கிளாஸ் அகாடமி மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்குறேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா வெறும் 600 rupees தான். கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட மேக்ஸ் மற்றும் ரீசனிங் கொஷின் வந்து உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சரும் கொடுப்பேன், எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் இருக்குது. நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் நடத்தின அந்த கொஷின் கண்டிப்பாக இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமும் அது யூஸ் ஆகும். அது இல்லாமல் படிக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல்களும் உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் பிடிஎஃப்பும் கொடுக்குறேன், நோட்ஸும் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு எல்லாமே வந்து கொடுக்குறேன். இப்போ யூடியூப் மூலிமா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் மற்ற கைட்லைன்ஸ் எல்லாமே யூடியூப் மூலியமாகவும் கொடுக்குறேன். ஸோ நம்மளுடைய விட்னஸ் கிளாஸ் அகாடமி யூடியூப்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த டெஸ்ட் பேட்ச் கோர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் படிச்சனா நிச்சயமாக இந்த தேர்வில் வந்து வெற்றி பெறலாம். ஓகேவா? சரி, இங்கே பாருங்கள், இது 2 மணி காட்டுது, இது 3 மணி காட்டுது. இது என்னன்னு சொல்லி அவங்க கொடுக்கல. இது 6 மணி காட்டுது. இப்போ நமக்கு ஒரே ஒரு குழப்பம் என்னன்னா 3க்கு அப்புறம் 4 மணி தானே வரணும். இது 4 வருமா? ஆனால் 5 கொடுக்காம ஏன் 6 பண்ண 6 கொடுத்துட்டாங்க. மேபி 6க்கு முன்னாடிங்கிறது 5ன்னு வருமா அப்படின்றதான் நமக்கு டவுட் வரும் ரைட்டா. இப்போ இது வந்து 4 மணியா 5 மணியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் கொடுத்துருக்கிறத பாருங்கள். ஸோ இவன் வந்து 4 மணின்னு கொடுத்துருக்கான். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எது வந்து சரியாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 2 மணி, இது 3 மணி. அப்போ அடுத்தது 4 மணியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 சரியாக இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா 1 தான் இருக்குது. ஸோ 1ன்றதை எடுத்துக்கக்கூடாது. பேக்வேர்ட்லேருந்து எடுத்து 1 தான் சரியாக இருக்குது. ஆனால் இதுக்கு வந்து 4ன்றதுக்கு நம்மக்கிட்ட ஆதாரம் இருக்குது. ஏன்னா 2 மணிக்கு அப்புறம் தான் 3 மணி வரும், 3 மணிக்கு அப்புறம் தான் 4 மணி வரும். ஸோ அதனால் இந்த டைரெக்ஷனில் இருக்கிறதா நம்ம வந்து சரியாக இருக்கிற மாதிரி எடுத்துக்க முடியும். ஸோ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வர்றது 4 o'clockன்ற மாதிரி வரும். ஸோ பி ஆப்ஷன் வந்து சரியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஜிகே கொஷினு. நம்ம மேக்ஸ் கொஷின் மட்டும் பார்த்துக்கலாம். ஜிகே நான் ஏற்கனவே நடத்திட்டேன். அடுத்தது 81வது கொஷின் நினைக்கிறேன். அதை பாருங்கள். 10 இன்ச்சு நீளம் 2 இன்ச்சு அகலம் உள்ள 2 செவ்வக வடிவ தாள்கள் பேப்பர் இருக்குது. ஒரு மேசை மீது மட்டமாக வைக்கப்பட்டது. அது கூட்டல் குறி போல் ஒன்றின் மீது ஒன்றாக செங்குத்தாக இருந்தது. தற்போது மேசையின் எவ்வளவு பரப்பு வந்து அந்த தாள்கள் வந்து சூழப்பட்டிருக்குன்றாங்க. ஒரு மேசை இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு மேசை இருக்குது. இதில் ஒரு பேப்பர் வைக்கிறாங்க. 10 இன்ச்சு நீளம் இருக்குது, 2 இன்ச்சு அகலம் இருக்குது. இதாக இப்படி இருக்குது. இது ப்ளஸ் மாதிரி வைக்கிறாங்க. இன்னொரு பேப்பர் அதே சைஸில் இருக்குது, இப்படி இருக்குது, ப்ளஸ் மாதிரி இருக்குது. இந்த பேப்பரோட நீளம் எவ்வளோன்னா மொத்தமாக வந்து 10. இது வந்து அகலம் வந்து 2. அப்போ இது 2 அப்படின்னா இது இந்த பக்கம் 2னா இதுவும் 2. அப்போ இதை கட் பண்ணதில்ல இதுவும் வந்து 2ஆக தான் இருக்கும். இது 2 இது 2 இது 2 இது 2 வரும். அப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த சைடில் என்ன வரும்னா இது 2 போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் சரிசமமாக இருக்கணும், இதுவும் சரிசமமாக இருக்கணும். அப்படின்னா 10ல் 2 போச்சு, மீதி 8 இருக்குது. அப்போ இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4. அப்போ இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. இந்த பக்கம்லாம் வந்து 4 நாளாக வரும் ரைட்டா. சரி, இப்போ பரப்பை கண்டுபிடிக்கணும். 2 பேப்பரும் ஒன்றின் மேல் ஒன்று இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரே ஒரு பரப்பு தான் இருக்கும். இந்த டார்க்காக பண்ணுறதுனால இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து சதுரமாக இருக்கும். ஏன்னா இது 4 பக்கமே 2 2ன்னு வருது இல்லையா. ஸோ அப்போ வந்து இது 2 2 4, இந்த சதுரத்து பக்கத்துக்கு வந்து 4. இந்த பேப்பர் 2 மேலே இல்லாமல் இருக்குல்ல, இந்த இதுக்கு இது ஒரு செவ்வகமாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீளம் வந்து 4 வருது, அகலம் வந்து 2 வருது. அப்போ இதுக்கான பரப்பளவு 4 2 8. இது 8. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8, இதுக்கு ஒரு 8 பரப்பு. அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 4 8க்குதா? அப்போ 4 8 32. 4 8 32.
அப்போ இந்த பேப்பர் ஒன்றின் மேல் ஒன்றில் இருக்கிறது 4, இந்த 4 × 32 இதுக்கான பரப்பளவு ஒவ்வொன்றுத்துக்கும் 8 8ன்னு வருது. 4 × 32 இப்போ 32 4 கூட்டிங்கன்னா 36 இன்ச்சுன்னு வரும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பேப்பருங்களோட அந்த மேசை மீது அந்த பரப்பளவு வந்து எவ்வளோ இருக்கும் அது எடுத்துக்கிச்சுன்னா 36 இன்ச்சு வந்து எடுத்துக்கிச்சு. ரைட்டா? ஸோ 36ன்றது நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா? 36 என்பது இதுக்கு வந்து விடை. 1230 மற்றும் 1926 வகுத்தால் 12 மிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடின்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு கொஷின் மாதிரி நம்ம சொல்லலாம். அதனால் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வீடியோ கூட ரொம்ப லெந்தியாக போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் பொறுமையாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஸ்லோவாக அங்கே இருக்கக்கூடாது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் வந்து அது ஸ்பீடாக போடலாம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுனால டிலே ஆகுது. நானே வந்து பேப்பரில் போட்டேன்னா கொஞ்சம் ஸ்பீடாக போட்டுருவோம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த மிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய எண்ணெய் அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இதை டைரெக்டாக வந்து நம்ம HCF கண்டுபிடிக்கிறதுன்றது கஷ்டம். அந்த 12 என்ன பண்ணுறீங்கன்னா இதுதான் மிச்சம், மீதி கிடைக்குது, ரிமைண்டர். அந்த ரிமைண்டர்ன்றதுனால இந்த ஒவ்வொரு நம்பர்லையும் அந்த ரிமைண்டர் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் HCF கண்டுபிடிச்சுன்னு வச்சிங்களேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் வந்துடும். ரைட்டா? அப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த 1230லையும் 1926லையுமே இந்த ஒவ்வொன்றுலையும் 12 கழிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு 1230 கிடைக்கிறேன், எனக்கு வந்து 1218 கிடைக்குது. இந்த 1926லேயும் அந்த 12 கழிச்சிடுறேன், ஏன்னா அது ரிமைண்டர் தானே, அதனால் அதையும் கழிச்சிடுறேன். அப்போ 1914 கிடைக்குது. இந்த 2 நம்பருக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஃபேக்டரேஷனை பிரிக்கிறேன். ரைட்டா? 1218 இதுக்கு ஃபேக்டரேஷனை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு செகண்ட் டேபிள் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா உங்களுக்கு 609 வரும். 6 2 12 இந்த மாதிரி 609 வரும். ஸோ அடுத்து 3 டேபிள் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 203 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அடுத்தது 203 அப்படின்னா நீங்கள் 7th டேபிள் எடுத்துக்கோங்க. 29 கிடைக்கும். 29 அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ 29 பண்ணிங்கன்னா 1 வரும். 29 பிரைம் நம்பர், அது ஒரு ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எடுத்துக்கலாம். இப்போ இது ஃபேக்டரேஷனை பிரிக்கும் போது 2 3 7 29 கிடச்சிருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 3 7 29 இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 1218 கிடைக்கும். ரைட்டா? இதே மாதிரி 1914 கொடுத்தாங்க. இதையும் ஃபேக்டரேஷனை பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு 2வது டேபிள் பண்ணுங்கள். 957 வரும். எப்படி சார் 957 வருதுன்னா நான் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ உதாரணத்துக்கு நீ எடுத்திங்கன்னா 9 2 18 மீதி 1 11 I2 10 அப்போ மீதி 1 7 2 14 அப்படின்னு வரும். ஸோ செகண்ட் டேபிளில் டிவைட் பண்ணுறதா நீங்களே டிவைட் பண்ணி பேப்பரில் போட்டு பாருங்கள். ஓகேவா? அப்போ அடுத்தது 3வது டேபிள் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்திங்கன்னா எனக்கு 319 வருது. ஸோ இதுக்கப்புறம் 11வது டேபிள் தான் இது அடிக்குது. ஸோ 11வது டேபிள் எடுத்தோம் அப்படின்னா 29 டைம்ஸ் வருது. 29 ஏற்கனவே சொல்லிட்டேன், அது ஒரு ப்ரைம் நம்பர், பண்ண முடியாது. ஸோ 1 வந்துருச்சு. இப்போ இரண்டுத்துக்கும் காமனாக எது வந்திருக்கோ அதை மட்டும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர். ஓகேவா? அப்போ ரெண்டுத்துக்கு என்ன காமனாக இருக்குது? இந்த 2 காமனாக இருக்குது. இந்த 2 இருக்குது. இங்கே 3 இருக்குது. இங்கேயும் 3 இருக்குது. 7 வந்து காமனாக இல்லை. 11 இல்லை. 29 காமனாக இருக்குது. அப்போ 2 3 29. அப்போ 2 × 3 × 29 போடுங்க. 2 × 3 × 29. ரைட்டா? பேப்பரில் போட்டு பாருங்கள். ஸோ 2 × 3 × 29 போட்டிங்கன்னா 174 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர். ரைட்டா? ஸோ 1730 மற்றும் 1926 வகுத்தால் 12 மிச்சம் கிடைக்கும் மிகப்பெரிய எண்ணை கண்டுபிடின்றாங்க. ஸோ இதை வகுத்துக்கினா 12 வந்து மீதி கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதனால் நம்ம 12 மீதி கிடைக்கின்றதுனால நம்ம 12 கழிச்சு போட்டு HCF வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்டா? ஸோ 174 என்பது இதுக்கு வந்து சரி. ஸோ GK கொஷின் அடுத்தது. ஸோ அடுத்தது 90க்கு மேலே ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. 93 வருங்க 94. சூரிய உதயத்திற்கு பின் ஒரு நாள் காலையில் சுரேஷ் என்பவர் ஒரு கம்பத்தை நோக்கி நின்று கொண்டிருந்தால் அந்த கம்பத்தின் நிழல் சரியாக சுரேஷின் வலதுபுறத்தில் விழுந்தது. சுரேஷ் எந்த திசையில் நின்று கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இது வந்து டைரெக்ஷன் சம் மாதிரி தான். ஸோ நம்ம அந்த மேப் மாதிரி போட்டுக்கலாம், அப்போ தான் நமக்கு புரியும். ரைட்டா? கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஸோ வந்து என்ன சொல்கிறேன்னா சூரிய உதயம் கிழக்கு பக்கமாக இருக்குது. இந்த இதில் சென்டரில் ஒரு கம்பத்தை நேராக நட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேராக அது மேலே போடணும், நம்ம டைரெக்ஷன் போட வராது. அதனால் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. ரைட்டா? மேலே அப்படி செங்குத்தாக உங்கள் மூஞ்சிக்கு நேராக அப்படி போன பார்க்குறீங்களா, அப்படி மேலே செங்குத்தாக நிற்கி வச்சுருக்காங்க. இங்கே ஒரு கம்பம் இருக்குது. இதனோட நிழல் எப்படி உள்ளனா காலையில் சூரியனுக்கு ஆப்போசிட் தானே விழும். அப்போ மேற்கு பக்கமாக தான் இதனுடைய நிழல் இருக்கும். கம்பத்தின் நிழல் என்பது மேற்கு பக்கமாக இருக்கும். ஏன்னா கிழக்கு பக்கத்தில் தான் சூரியன் உதைக்கும் காலையில். அப்போ மேற்கு பக்கமாக தான் அந்த கம்பத்தோட நிழல் வந்து விழும். ரைட்டா? ரைட். இப்போ சுரேஷோட வலதுபுறத்தில் தான் இந்த நிழல் இருக்குதுன்றாங்க. அப்போ சுரேஷ் வந்து எந்த பக்கம் பார்த்துட்டு அவன் இருப்பான்றதான் கேள்வியே கேட்குறாங்க.
இப்போ உதாரணத்துக்கு நான் தப்பாக எடுத்துக்கிறேன், தப்பானா சும்மா கெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தெற்கு பக்கமாக வந்து வடக்கு பக்கமாக அவன் பார்க்குறான்னு வச்சுக்கோ, அந்த கம்பத்தை பார்த்து நிற்கிறான், மூஞ்சி அவனுடைய ஃபேஸ் வந்து வடக்கு பக்கமாக பார்க்குது. அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிழல் வந்து வலதுபுறத்தில் இருக்குன்றாங்க. இவன் வடக்கு பக்கமாக பார்த்தானா வலதுபுறன்றது இந்த பக்கமாக வருது, கிழக்கு பக்கமாக வருது. அப்போ தெற்கு பக்கத்துலேருந்து வடக்கு பார்த்த மாதிரி அவன் நிற்கல, ஏன்னா வலது பக்கம் நிழல் வரலை, அவனோட இடது பக்கத்தில் தான் இந்த நிழல் வருது. அப்போ அந்த கான்செப்ட் வரலை. இப்போ என்ன பண்ணுறேன்னா அவன் இங்கே நிற்கிறான்னு வச்சுக்கோங்க, இங்கே நின்று வடக்கு பக்கமாக நின்று தெற்கு பக்கமாக மூஞ்சி இருக்குது, தெற்கு பக்கமாக பார்க்குறான், தெற்கு பக்கமாக இந்த மாதிரி பார்க்குறான், தெற்கு பக்கமாக பார்க்குறான். அப்போ தெற்கு பக்கமாக பார்த்தான்னா அவனுடைய வலதுபுறம்ன்றது இந்த பக்கமாக வரும், அதாவது மேற்கு பக்கமாக தான் வலதுபுறம் வரும். அப்போ அந்த நிலை என்பது ஏற்கனவே மேற்கு பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அந்த சுரேஷன் சொன்னாங்க இல்லையா, சுரேஷோட வலதுபுறத்தில் அந்த நிழல் வந்து இருக்குது. அப்போ அவங்க சொன்ன அந்த கான்செப்ட் வந்து வந்துருச்சு. அப்போ அவன் வடக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு எந்த பக்கம் பார்க்குறான், தெற்கு பக்கமாக பார்க்குறான். அவன் மூஞ்சி அந்த ஃபேஸிங் வந்து அந்த கம்பத்தை எப்படி பார்க்குறான், தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி அவன் நிற்கிறான் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் வந்துருச்சா. அப்போ இதுக்கு தெற்குன்னு தான் வரும், ரைட்டா. ஸோ தெற்குன்னு வரும். இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், சவுத்துன்னு கொடுத்துருக்காங்க, சி ஆப்ஷன், அது தெற்கு தான், ரைட்டா. இது வந்து தமிழில் பார்க்குறத விட இங்கிலீஷில் கரெக்டாக இருக்குது கொஷின். டு விச் டைரெக்ஷன் வாஸ் ஃபேஸிங், அவன் எந்த ஃபேஸிங், அவன் எப்படி பார்த்துட்டு இருப்பான், அந்த ஃபேஸ் அந்த முகம் எந்த பக்கமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அது சவுத்து பக்கமாக இருக்கும், ரைட்டா. வடக்குக்கு ஆப்போசிட்டில் தெற்கு பக்கமாக இருக்கும். ஸோ அடுத்த கொஷின், ஒரு நபர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார், பின்னர் அவர் வலதுபுறம் திரும்புகிறார். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்த பின்னர் அவர் இடதுபுறம் திரும்பி 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் பின்னோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். அவர் நடக்க ஆரம்பித்ததிலிருந்து எந்த திசையில் அவர் இருக்கிறார் அப்படின்றாங்க. இந்த கார் போச்சு இல்லை, அதே மாதிரி தான் இந்த கணக்கு, ரைட்டா. ஃபஸ்ட்டு இதுக்கும் அந்த டைரக்ஷன் சமயம் தான் திருப்பி கேட்குறாங்க. இது போட்டுக்கிறேன், கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஒரு நபர் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறார். இந்த புள்ளி சென்டர் எடுக்கிறேன், இங்கேருந்து 5 கிலோமீட்டர் போயிட்டான், ரைட்டா. 5 கிலோமீட்டர் போயிட்டார். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அவர் வலதுபுறம் திரும்புகிறார். ஸோ தெற்கு பக்கம் போகும்போது வலதுபுறம் இதுவா, இந்த பக்கம் இப்படி வருமா, வலதுபுறம் இந்த பக்கம், ரைட்டா. வலதுபுறம் திரும்புகிறார். 3 கிலோமீட்டர் தூரம் நடந்த பின்னர் இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் போகிறாப்புல, இந்த பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் போகிறாப்புல, ரைட். பின்னர் இடதுபுறம் திரும்பி, அப்போ இடதுபுறம் இந்த பக்கம் வரும், இடதுபுறம் திரும்பி ஒரு 4 கிலோமீட்டர் போகிறார், 4 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். பின்னர் அவர் பின்னோக்கி 10 கிலோமீட்டரும் நேராக நடக்கிறார், பின்னோக்கி ஆப்போசிட் டைரெக்ஷனில் 10 கிலோமீட்டர் நடக்கிறார் அப்படின்றாங்க. அவர் வந்து கடைசியாக அந்த 4 கிலோமீட்டர் இந்த டைரெக்ஷன் வர தெற்கு பக்கமாக போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வந்து மறுபடியும் வந்து பின்னோக்கி போகிறாரு, ரைட்டாக ஆப்போசிட் டைரெக்ஷன். பின்னோக்கினா இப்படி தெற்குக்கு ஆப்போசிட்டு வடக்கு பக்கமாக நடக்கிறார். ஏற்கனவே இந்த பக்கம் ஒரு 4 கிலோமீட்டர் நடந்துட்டார், இங்கே ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருச்சு, ரைட்டா. 4, 5, 9 கிலோமீட்டரு. அப்போ இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் வந்திருப்பார், 1 கிலோமீட்டரு எக்ஸ்ட்ரா வந்திருப்பார். அப்போ அவர் 1 கிலோமீட்டர் நடந்து இங்கே இப்படிக்கே எங்கேயாவது இருப்பார், ரைட்டா. ஆரம்பித்தது இந்த சென்டர் பாயிண்டில். இப்போ இவர் ஆரம்பித்த இடத்துலேருந்து இப்போ அவர் எந்த திசையை நோக்கி இருக்கிறார், ஆரம்பித்தது இங்கே, ஆனால் இருக்கிறது இங்கே. அப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரில் வருது, வடக்கு பக்கமும் இல்லை மேற்கு பக்கமும் இல்லை, ரெண்டுத்துக்கும் சென்ட்ரல் அப்படிங்கிற மாதிரி டைரெக்ஷன் வருது. அப்போ வடமேற்கு, இதுக்கு பேர் என்ன, வடக்கும் இல்லை மேற்கும் இல்லை, சென்ட்ரல் அப்படி போச்சுன்னா வடமேற்குன்னு வரணும். ஸோ ஆன்சர் பார்க்கலாம். ஸோ வடமேற்கு, இந்த பாருங்கள் பி ஆப்ஷன், வடமேற்கு போட்டிருக்காங்களா, வடமேற்கு அப்படின்றது தான் இதுக்கான விடை. ஸோ அடுத்தது, ஒரு குதிரை வடக்கு நோக்கி இருக்கிறது, அது 90 டிகிரி கடிகார திசையில் திரும்புகிறது, பின்னர் 180 டிகிரி கடிகார எதிர் திசையில் திரும்புகிறது, அதே திசையில் மீண்டும் 90 டிகிரி திரும்புகிறது, தற்போது எந்த திசையை நோக்கி குதிரை இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ரைட்டா. இதுக்கும் அந்த டைரெக்ஷன் சமயம் போட்டு தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா சும்மா புரியாது, ரைட்டா. ஸோ கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, மனசுக்குள்ளே இமேஜின் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இல்லையா, நான் மனசில் இமேஜின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் போட்டு காட்டுறேன். ஒரு குதிரை வடக்கு நோக்கி இருக்கிறது, வடக்கு பக்கமாக பார்த்துட்டு நிற்கிது. சரி, இப்படிக்கே நிற்கிதுன்னு வச்சுக்கோ, வடக்கு பக்கமாக நிற்கிது. சரி, வடக்கு நோக்கி இப்படி சென்ட்ரல் நிற்கிது. இதுலேருந்து கடிகார திசை, கடிகாரம்னா இப்படி தான் வந்து அந்த நொடி முள் இப்படி தான் சுற்றும், நிமிஷமெல்லாம் இப்படி தான் சுற்றும் இல்லையா. ஸோ கடிகார திசையில் 90 டிகிரி திரும்புகிறது, இப்படி வந்துருச்சு 90 டிகிரி. பின்னர் 180 டிகிரி கடிகார எதிர் திசை, ஆப்போசிட்டு 90 டிகிரி இப்படி வந்ததுக்கப்புறம் 180 டிகிரின்றாங்க. அப்போ மறுபடியும் 90, மறுபடியும் இன்னொரு 90, அப்போ இங்கே வந்துருச்சு, இது 180 டிகிரி வந்துருச்சு, ரைட்டா. அதே திசையில் அப்படின்னா அந்த எதிர் திசையிலே
மீண்டும் 90 டிகிரி திரும்புகிறது. அப்போ மீண்டும் 90 டிகிரி இங்கே வந்துருச்சு. இப்போ இது எங்கே இருக்குது? ஆக்சுவலாக குதிரை இங்கே இருக்குது, ரைட்டா? தற்போது எந்த திசை நோக்கி குதிரை இருக்கிறது அப்படின்னா இப்போ நம்ம பார்த்துட்டுங்க, மேப்பில் போட்டுங்க, ரைட்டா? ஸோ இங்கே தான் வந்துருச்சு. அப்போ இது தெற்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்குது. ஸோ தெற்கு என்பதே வரும். ஸோ பி ஆப்ஷன் சவுத்துன்னு கொடுத்துருக்கானா, ஸோ தெற்குன்னு வந்துருச்சு, ரைட்டா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக ஸ்பீடாக போகிற பாருங்கள். குதிரை இங்கே இருக்குது, 90 டிகிரி வந்துச்சு, மறுபடியும் ஒரு 180 டிகிரி, மறுபடியும் 90 டிகிரி. இது தெற்கு பக்கம், ரைட்டா? இது கிழக்கு, இது மேற்கு, வடக்கு, தெற்கு, தெற்கு பக்கம் அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். ஸோ ஃபாஸ்ட்டாக போடலாம். ஸோ உங்களுக்கு புரியுறதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே வந்து மனிதனோட ரத்தம் என்ன கலர் அப்படின்ற மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டாங்கல்ல. ஸோ டைப்பிஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷனில் இது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ரெண்டு ஒன்று பாருங்கள். டைப்பிஸ்ட்டு ஜெராக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சிலபஸ். ஸோ ஒரே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. இவ்வளோ பெரிய கதை கொடுத்துருக்காங்க, ரைட்டா? நான் படிச்சு கிட்ட பாருங்க. ஆப்பிள் ஆரஞ்சு என்றும், ஆரஞ்சு பெரிக்காய் என்றும், பெரிக்காய் உருளைக்கிழங்கு என்றும், உருளைக்கிழங்கு வாழைப்பழம் என்றும், வாழைப்பழம் பப்பாளி பழம் என்றும், பப்பாளி பழம் கொய்யாப்பழம் என்று அழைக்கப்பட்டால் பிரிவினவற்றுள் எது வந்து தரைக்கு கீழே வளர்க்குதுன்றாங்க. முதல்ல தரைக்கு கீழே என்ன வளரும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும், ரைட்டா? இவங்க கொடுத்த ஆரஞ்சு, ஆப்பிள், பேரிக்காய், வாழைப்பழம், பப்பாளி பழம்லாம் மேலே விளையிறது. இந்த உருளைக்கிழங்குன்னு சொல்கிறது மட்டும்தான் கிழங்கு மண்ணுக்கு கீழே வர்றது, ரைட்டா? அப்போ இந்த உருளைக்கிழங்கை இவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். பேரிக்காயை உருளைக்கிழங்குன்னு சொல்கிறான்னா, ஆனால் உருளைக்கிழங்கை வாழைப்பழம் என்றும், உருளைக்கிழங்கு தான் மண்ணுக்கு கீழே வளர்ப்போகுது, அந்த உருளைக்கிழங்கு தான் இவங்க வாழைப்பழம்னு சொல்லி மாற்றுறாங்க, ரைட்டா? அப்போ நமக்கு ஆன்சர் என்ன, மண்ணுக்கு கீழே வருதுன்றது உருளைக்கிழங்கு நம்ம மனசுக்கு தெரியும். அந்த உருளைக்கிழங்கு தான் இவங்க வாழைப்பழம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்சர் சூஸ் பண்ணும்போது நம்ம வாழைப்பழம் அப்படின்றத சூஸ் பண்ணோம். டி ஆப்ஷன் கரெக்டாக இருக்கா? பனானா பாருங்கள், வாழைப்பழம் கரெக்டாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம லாஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். அதாவது ரொம்ப தின்னாக இருக்குது, ரொம்ப தடிமனாக இருக்குது, கொஞ்சம் மெலிசாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம வந்து சூடான நீரை வந்து ஊற்றுருங்கன்னா இது மாதிரி ரொம்ப கொஞ்சம் தடிமனாக இருக்குல்ல, அதுதான் வந்து சீக்கிரம் வந்து விரிசல் அடையும். இந்த மாதிரி இருக்கிறது வந்து விரிசல் அடையாது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து இந்த கொடுத்துருக்கிற பிக்சர்லேருந்து விரிசல் அடையும் அதிக வாய்ப்புள்ளது எதுன்னு கேட்டாங்கன்னா ஏ ஆப்ஷன், ரைட்டா? இந்த ஏ படம் தான். ஸோ ஏன்றதான் சரி. இது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அது ஒரு அயன் சொல்லியிருக்காங்க, ஒரு தண்டு இருக்குது, ரைட்டா? உலோக தண்டு இருக்குது, இது சூடு ஏற்றுறாங்க. இங்கே பாருங்க, இதுதான் சூடு ஏற்றுறது, இந்த பிக்சர் தான் சூடு ஏற்றுறது. இந்த பக்கம் சூடு ஏற்றுனாங்கன்னா இது வந்து அப்படியே என்ன ஆகும், இரும்பு எதுவுமே நம்ம சூடு ஏற்றுனா உருக ஆரம்பிக்கும். அப்போ உருக ஆரம்பிச்சுன்னா கீழே என்ன ஆகும், பெண்ட் ஆக ஆரம்பிக்கும் இல்லையா? ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நேராக இருக்கும், அது அப்படியே கொலன்னு அப்படியே உருகுது அப்படின்னா, ஹீட் பண்ண உருகுச்சுன்னா அப்படியே கீழே என்ன ஆகும், டவுன் ஆகும் இல்லையா? ஸோ அதான் சொல்கிறாங்க பெண்ட் டவுன்வர்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா தமிழில் என்ன சொல்கிறது, கீழ் நோக்கி வளையும், சூடு பண்ணாங்கன்னா கீழ் நோக்கி வளையும் அப்படின்றது ஆன்சர், ரைட்டா? ஸோ இதெல்லாம் வந்து உளவியல் பகுதியில் நம்ம கேட்குறாங்க, மேக்ஸ் கொஸ்டின் மாதிரி இதெல்லாம். அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள். இதுவும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு டைம் சொல்லிடுறேன். இந்த கேள்வி இதுக்கு முன்னாடியே நம்ம பேப்பர் புத்தகம் படித்தோம்ல, அதே மாதிரி தான். இந்த கேள்வி 6 கூற்றுகள் இருக்கிறது. இதில் 3 கூற்றுகள் ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அவ்விதம் 4 தொகுதிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த எந்த தொகுதி தொடர்புடையது என்று கண்டறியும்ன்றாங்க. 4 2 6ன்னு போட்டிருக்காங்க. 4 2 6 4 2 6. அதாவது பெண்களில் கொஞ்சம் பேர் வாழ்க்கையில் வெற்றியடைந்தாங்கன்றாங்க. ஏன் வெற்றியடைந்தாங்கன்னு சொல்லல. ஆண்களில் கொஞ்சம் பேர் பொறுமை உடையவர்கள், ஆண்களில் கொஞ்சம் பேர் பொறுமையாக இருப்பாங்க. அப்படி பொறுமை உடையவர்கள் வாழ்வில் வெற்றியடைவார்கள். லிங்க் ஆகுதா? அது லிங்க் வரணும். அந்த அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் எதெல்லாம் லிங்க் ஆகுதோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணணும். இது வந்து பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நம்ம லிங்க் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஆணும் பெண்ணும் இல்லைன்றாங்க, இது வராது. அப்போ 1 வராது, 3 வராது. அப்போ 2 4த்துக்கும் நமக்கு ஒரு லிங்க் இருக்குது. அடுத்தது வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் கொஞ்சம் பேர் ஆண்கள்ன்றாங்க. ஸோ ஏன் வெற்றி பெற்றான்னு எந்த ஒரு லிங்க்கும் கொடுக்கல, ரைட்டா? ஆண்கள் கொஞ்சம் பேர் வாழ்வில் வெற்றி பெறவில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுமை உடையவர்கள் வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் ஏற்கனவே. அப்போ பொறுமை இல்லாதவன் தோல்வி அடைஞ்சிருப்பான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 4 6, அதாவது 4 2 6 4 2 6 அப்படின்னு சொல்லி நமக்கு விடை வருது. இது மாதிரி கொஸ்டின்லாம் வந்து எது சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், ரைட்டா? இதெல்லாம் அவங்க என்ன நினச்சி ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்சர், அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அவன் என்ன திங்க் பண்ணி வந்து ஆன்சரை சூஸ் இது பண்ணியிருக்கான், ப்ரேம் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி தான் இதெல்லாம் ஸ்டேட் நம்மளே குழப்புறது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு 100% அக்யூரேட்டாக இதுக்கான ஆன்சரை வந்து நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று குழப்பிட்டு வந்துடுவோம், ரைட்டா? பட் அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பட் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு ஒரு டைமுக்கு 2 டைம் கொஸ்டின் படிச்சிங்கன்னா உங்களால் வந்து எக்ஸாக்டாக வந்து சரியாக வந்து சூஸ் பண்ண முடியும், ரைட்டா? எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும். இது வராது அது வராது, அப்போ இதெல்லாம் வரும், அப்போ ஏதாவது 1 2 ஆப்ஷன் வரும் கடைசியில். அப்போ ஓரளவுக்கு மேக்ஸிமம் எது பாசிபிளோ அதை சூஸ் பண்ணிங்கன்னா சரியான ஒரு ஆன்சராக வந்திருக்கும். ஸோ ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு இப்படி தான் வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா மொத்தமே ஜிகேல 50 கொஸ்டின் தான். இந்த 50 கொஸ்டினுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 17 கொஸ்டின் மேக்ஸ் கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த டைம் வந்து 75 கொஸ்டின் வந்து ஜிகே வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குறைஞ்சது வந்து ஒரு 20 கொஸ்டினாவது மேக்ஸ் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஆனால் இதுக்கு முன்னாடி டைப்பிஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு யூனிட்லேயும் நம்பர் ஆஃப் கொஷின் இவ்வளோ தான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. மேக்ஸ்னால் 20 தான் கேட்பாங்க, ஹிஸ்ட்ரினா 10 கேட்பாங்க, பாலிட்டினா 5 கேட்பாங்க. இது மாதிரி ஃபிக்ஸட்லாம் எதுவும் கிடையாது. அவங்க நினைச்சா மேக்ஸிமம் 20 கொஷின் மேக்ஸ் கேட்கலாம், இல்லை 10 கொஷின் கேட்கலாம், இல்லைனா 5 கொஷின் கேட்கலாம். ரைட்டா? ஸோ எவ்வளோ வேணாலும் கேட்கலாம். நம்பர் ஆஃப் கொஷின் ஒவ்வொரு யூனிட்லையும் இவ்வளோ தான் சொல்ல, அவங்க ஒட்டுமொத்தமாக ஜிகேக்கு 75 கொஷின் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் போனால் 20 வரலாம், குறைஞ்சது 15ஆவது வரலாம். அதுக்கு கீழே குறைஞ்சினா அட்லீஸ்ட் ஒரு 10ஆவது வரும், 10க்கு கீழெலாம் குறைக்க மாட்டாங்க. மேக்ஸ்லாம் ஒரு 10ஆவது வரும், மேக்ஸிமம் 10லேருந்து 20க்குள்ளே எவ்வளோனாலும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து கேட்பாங்க. ரைட்டா? ஸோ மேக்ஸ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. மேக்ஸு, சயின்ஸு, பாலிட்டி, இது இந்த 3 யூனிட் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கொடுங்க. மேக்ஸிமம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் கட் ஆஃப் உள்ளே வந்துடுவீங்க. மற்றதெல்லாம் வந்து 1-2 கொஷின் தான் கேட்பாங்க. ரைட்டா? ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு எந்த மாதிரி வந்து வீடியோ தேவைப்படுதுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் படிக்கிறவங்க இந்த வின்னர்ஸ் கிளாஸ் அகாடமியோட இந்த வின்னர்ஸ் கிளாஸ் இ அகாடமின்ற புதிய யூடியூப் சேனல் வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.